திமுகவின் அதிகாரத்தை வைத்து விசிக தலைவர் பண்ண அட்ராசிட்டி இருக்குல்ல சார், என் மீது குண்டாஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடியே இவங்க சொல்கிறாங்க இந்த வழக்கில் மூர்த்தி மீது குண்டாஸ் போடப்பட்டது அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. ஓகே, ஆனால் குண்டாஸே போடலை. மறுநாள் தான் இவங்க முன்னாள் மத்தியானத்தில் சொல்கிறாங்க, ஒரு நாள் விட்டு மறுநாள் தான் ஆர்டரே பாஸ் ஆகுது. அப்போ கையெழுத்து அப்போ ஆர்டரை டைப் பண்ணது யார்? என்ன வந்து அசோக் நகரில் இருக்கிற அம்பேத்கர் திடலில் திருமாவளவன் ஆஃபீஸில் தானே டைப் பண்ணிங்க. அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி நீங்கள் முன்னாலே இதை வந்து மூர்த்தி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது கமிஷனர் கையெழுத்து போடலையே, மறுநாள் தானே கையெழுத்து ஆகுது, எனக்கு அப்புறம் தானே சிறைக்கு வருது, எப்படி உங்களுக்கு தெரியுது? ஒரு 30 பேர் கொண்ட வழக்கறிஞர் குழு வாசிக்கிறான், அவ்வளவு அலிகேஷனை வாசிக்கிறான். பத்திரிகையாளர் எவனா கேட்டான்னா அவனை ஏற்று பேசுகிறான். 30, அதாவது இவர் கொள்ளடிச்சாரு, அது பண்ணிட்டார், நில ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார், அதுக்கு உதவி பண்ணார், மிரட்டினார், பஞ்சாயத்துக்கு வந்தார் அப்படின்னா அந்த நில ஆக்கிரமிப்புன்ற வழக்கையே நீதிமன்றம் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணுது. இந்த கேஸே இந்த ஆள் மேலே போடுறதுக்கு முகாந்திரம் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ண கேஸை வச்சு குண்டாஸை சென்னை மாநகர காவல்துறை போடுது. அதை போடுறத ஒரு நாளைக்கு முன்னாடியே நீ ஃபேஸ்புக்லேயோ பந்தாவாக வெளியில் பேசுகிறீங்க. இது எப்படி நடந்தது?